பாருங்க, உளுந்த மாவு ஆட்டியாச்சுங்க. 7 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் உளுந்தும் வெந்தயமும் 2 தடவை கழுவிட்டுங்க. நான் ஃபில்ட்ரு தண்ணியில் ஊற வச்சுங்க. அரிசி அதே மாதிரிங்க நல்லா சாதா தண்ணியில் கழுவிட்டுங்க. ஃபில்ட்ரு தண்ணியில் 4 மணி நேரம் ஊற வச்சு வெந்தயம் உளுந்தம்பருப்பு 1.5 டம்ளர் ஆட்டி எடுத்தாச்சுங்க. இனி அரிசி ஆட்ட போகிறேங்க. அரிசி நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடணுங்க. ஒரு 2 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. ஒரு கை அரிசி போட்டுட்டுங்க. அப்புறம் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டுங்க. நேரடியாக நம்ம இந்த சுவிட்சை போட்டு விட்ருக்குறோங்க. அதனால் உடனே நம்மளுக்கு இது சுற்ற ஆரம்பிச்சிடுங்க. இது நல்லா மாட்டிருக்குதுன்னு அமுத்தி விட்டு சரி பார்த்துக்கோங்க. இப்போ கிரைண்டர் போடுறேங்க. வெறும் தண்ணி ஊற்றி கல் ஓடனா கல் தேஞ்சு போயிடுங்க. அதனால் அரிசி ஒரு கை அரிசி ஓட்டணும். ஒரே முட்டை அரிசி ஓட்டால் கல் நின்றுக்கு. நம்ம ஆட்டாட்டத்தை அரிசி ஓடணும். இப்போ கிரைண்டர் போட்டு விட்றேங்க. இப்போ ஆட்டாட்ட நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஒரு உளுந்து 25 நிமிஷமே ஆச்சுங்க. கொஞ்சம் அதிகமானதுனால உளுந்து எடுத்து வச்சுட்டுங்க மறுபடியும் நம்ம போட்டோம்ங்க. இப்போ அரிசிக்கு அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கணுங்க. ஒரே முட்டை விட்டோம்னா கிரைண்டர் ஓடாது. கொஞ்சம் கிரைண்டர் கெட்டியாக வர்ற மாதிரி இருந்துன்னா நம்ம அரிசி கெட்டியாக வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதே மாதிரி ஒரு 25 நிமிஷம் நம்ம நைஸாக அரைக்கணும். 25 நிமிஷமோ அரை மணி நேரமோ அரைச்சி எடுத்த முன்னாடிங்க ஒரு உப்பு போட்டுங்க நம்ம கரைச்சி வச்சிடலாங்க. நைட்டு ஆட்டினோம்னா காலையில் இட்லி ஊற்றிக்கலாங்க. காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. காலையில் மாவாட்டினா நைட் தூங்க போகும்போது நம்ம சம்படத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் குறைச்சலாத்தான் வைக்கணும். ஒரு 3/4 மாவு ஊற்றி வச்சாத்த வெய்ய வேலை பொங்காதுங்க. இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் பொங்கி வந்துடுங்க. இப்போ அரிசி ஒரு 25 நிமிஷமோ அரை மணி நேரமோ நல்லா நைஸாக ஆட்டின முன்னாடி உளுந்துமே அரிசியுமே ஒன்றா கலக்கிங்க. உப்பு நம்ம ஒரு கை பிடிச்சி அளவு நம்ம உப்பு கல் உப்பு போட்டுங்க கரைச்சி வச்சிட்டோம்னாங்க. இப்போ நைட் இப்போ 12:30 இருக்குங்க மத்தியானம். நம்ம நைட்டு ஒரு 10-11 மணிக்கு நல்லா கலக்கி விட்டுங்க ஃப்ரிட்ஜில் சம்படத்தில் வச்சுக்கலாங்க. இப்போ பெரிய பாத்திரத்தில் கரைச்சி வைக்கணுங்க. இப்போ ஆட்டி நைட் 11 மணிக்கு வச்சா கரெக்டாக இருக்குங்க. இது இன்னொரு 20 நிமிஷம் ஆட்டணுங்க. நம்ம ஆட்டுறப்போ பார்க்காம விட்டக்கூடாதுங்க. தண்ணி வைக்கலைன்னா வெறும் அப்படி நின்று போயிடுங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆட்டி நம்ம கலக்கி வச்சுட்டு நம்ம ரெடிங்க. தோசைக்கு வேணும்னா நம்ம தனியாக எடுத்து கரைச்சி தோசை ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஆப்பமாவு வேணும்னா வெறும் அரிசி பச்சரிசி ஒரு 2 டம்ளர் ஊற வச்சு அரைச்சி இந்த மாவு கூட நம்ம கொஞ்சம் எவ்வளோ அளவு வேணுமோ